வர வேண்டும். தாய் அறிவே Yeah.
என்னப்பா சொன்ன? திருப்பதிக்கு ரோகாரா சொன்ன, திருத்தணிக்கு கோயந்தா சொன்ன. அட பாவி, ஏன்டா மாத்தி மாத்தி சொல்ற? மாத்தி மாத்தி நான் சொல்றேன். ஆமாண்டா, நான் சொல்லங்க. இந்த கொரோனால அவங்க மாத்திக்கின்னு போட்டாங்க. இந்த கொரோனாவுல இடம் அவங்க மாறிட்டாங்க. ஆமாங்க, அவங்க மாறிட்டாங்க. உன் உடம்பு முழுதும் திருநாமத்தை விட்டுக்கின்னு உண்டி எடுத்துக்கிட்டு இப்ப எங்கடா போய்கிற? நான் பாட்டு எங்கடா போறேன்னு கேக்குறேன். ஆமா ஐயா, எனக்கு நீண்ட நாளா ஒரு வேண்டுதல். நீண்ட நாட்களாக உனக்கு ஒரு வேண்டுதல். ஆமாங்க. என்னடா வேண்டுதல்? நான் வேண்டுதல் தெரியுமா? என்ன வேண்டுதல்? எனக்கு கடன் கொடுத்தவங்க ஒக்கால எல்லாம் செத்து போட்டா. அடா பாவி, அந்த திருப்பதி ஏழ்மலையார் உண்டில போய் துட்டு வாயின்னு வர போறேங்க. ஏய், உனக்கு கடன் கொடுத்தவ எல்லாம் செத்து போனா ஏழ்மலையா உண்டில போய் துட்டு வாரிக்கணும் வர போறியா? ஆமாங்க. ஏய், ஏழ்மலையா உண்டில போய் துட்டு வாரிக்கணும் வர மாட்டா. அங்க போனினா தாண்டா வாங்கிட்டு வருவேன். என்னத்துக்கு? உண்டில இருக்கிற பணத்தை வாரிக்கணும் வரியா? அதுக்கு யாரு? நானா? ஆமாண்டா. ஐயா, இங்க இருந்து எத்தனை போய் உண்டில போட்டு வர பராத்துனா பராத்திக்கிறாங்க. வாயின்னு வரது யாரத்தான் பராத்துறது? ஏய், நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க பிரார்த்தனைக்காக காணிகை கொண்டு செலுத்திட்டு வராங்கடா. அத போய் பாரிக்கணும் வந்தா. ஐயா, எவன் சாவறானோ இல்லையோ சத்தியமா சொல்றேங்க, என் மேல சத்தியமா சொல்றேன், எவன் சாவறானோ இல்லையோ ஒருத்தன் மட்டும் சாவணும். யார் தெரியுமா? யாரு? என்ன நம்பி 4 லட்சம் ரூபாய் குத்துக்கிறான் பாரு இந்த கம்பெனி ஓனர் பரணி. அந்த காலா போய் முத சாவணும். ஆமாங்க. டேய், முதலாளிக்கே ஒல வைக்கிறாடா பாவி. குட்டு பண்ணிட்டு திருப்பி கேக்குறான். திட்டு காலா போய் அவனுக்கு என்னங்க வாய்தா? கொடுத்த பணத்தை திருப்பி தாண்டா கேட்பார்கள். என்னங்க? என்ன? நான் என்னத்துக்கு வாங்கினா? எதுக்குடா வாங்கின? எதுக்கு வாங்கின? எதற்காக வாங்கின? என்கிட்ட இல்ல, நான் வாங்கினேன். என் கொடுக்கும் போதே தெரியாத அந்த கம்யூனிட்டிங்க என்னன்னு அவங்கிட்ட இல்லாதான் நம்ம கையில கடன் வாங்குறானே. திருப்பி கேட்டா அவன் எங்கிருந்து தரப்போறான் அவனுக்கு தெரித்தாவல. எப்படியாவது சம்பாரிச்சு கொடுப்பான்றதுக்காகத்தாண்டா உன்னிடத்தில் கடன் கொடுத்திருக்கிறான். வாய்ப்பில்லை ராஜா. ஏண்டா? என்ன வேலை என்னபடி ஆயிப்போடு எனக்கு சத்தியமாங்க. அதனால ஐயா, நானும் அவங்ககிட்ட பணத்தை சும்மா வாங்கிட்டேன். சும்மா வாங்கினானே. எதற்கு? என் பொண்ணை கூட்டி கொடுத்து நான் வாங்கினேன். ஆமாங்க. அட பாவி, சத்தியமா உன்னுடைய மகளுக்காக திருமணத்துக்காக பைக் வாங்கி கொடுப்பதற்காகடா. அதுக்கு தாங்க வாங்கினேன். சத்தியமா அவன் செத்துட்ட கூட என்ன சும்மா விட மாட்டாங்க. என்னடா செய்வான்? இருட்டுல நடுநேரமா யார் மேல பேயாக வந்து என் பீசக்கால பூச்சி இப்ப தொட்டு கூறானே. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். என்னடா ஐடியா? ஒரு பம்பக்கார 4 பேர் கூட்டின்னு போய் பம்பக்கார 4 பேரை கூட்டிக்கிட்டு போய் அவனை அடிச்சு யார் மேல பேயா வர வைத்து ஒரு 2 இன்ச் ஆணி வாங்கிக்கின்னு போய் ஆள மரமா புளியா மரமா அடிச்சு விட்டு வந்துட்டான். அடிச்சு விட்டுட்டா அவன் கம்பெனியும் கோயிந்தா. அவன் குத்த 4 லட்சம் ரூபாய் கோயிந்தா. அங்கே சுத்தி நடக்க வேண்டியதான். இதே மாதிரி எத்தனை கம்பெனி ஓனர்களை ஏமாத்தின்னு வந்துக்கிற? 8 கம்பெனி ஆயிடுச்சேன். 9வது கம்பெனி வாஸ் அவுட் இந்த வருஷத்தோட. சரியா? நீ ஒரு 2000 கூட என் கையில இல்லப்பா. நீ அப்ப சாவுவ. உனக்கு கடன் கொடுக்கலாம் அவன் செத்து போகணுமா? பின்னாங்க பின்ன கூடவே வர ஒரு டீத்தனை வாங்கி கொடுக்குறியா? நீ சொம்பு சொம்பா பணம் வாங்கி போற. கூட 60 ரூபாய் தெரியல, எல்லாம் சில்லறதான். ஜக்காலத்திங்க ஏறி வேலை பண்ண நோட்டா கொடுக்கல. காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மூக்களை காதல கத்துனா கைட்டு போடுங்க. கைட்டு போட்டாக்கா அடுக்கு வச்சு சீட்டு மட்டும் அவங்களுக்கு அனுப்புறேன். ரசீதி அவங்களுக்கு அனுப்பிடு. அவங்க மூட்டை மூக்கட்டும், முயவு போனா முயவு போட்டோம். நல்ல பெறாத்தனடா உனக்கு. சரி விடுங்க. இப்பொழுது நம்ம எங்க வந்து இருக்கின்றோம்? ஆராசூர் வந்து கூத்தாண்டுக்கிறோம். இதையாடா கேட்டேன். நாங்க இப்பொழுது நகர்வனம் வந்து இருக்கின்றோம். ஆமாங்க. எந்தெந்த வனம் எங்கெங்க இருக்கின்றது அனைத்து வனக்கும் நீ எனக்கு காமிக்க வேண்டாம். அவ்வளவுதானே? ஆமாண்டா. ஐயா, நகர்வனத்தை காட்ட வேண்டும். ஆமா, நான் காமிக்கிறேன்.
வந்துவிட்டோம். அழகாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். எப்படி போக வேண்டும் தெரியுமா? அத்தை மகன் உன்னை நினைத்து இந்த வனம் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது என்று நான் மெதுவாக பார்த்து கொண்டே வர்றேன். என்னை ஏண்ட காலத்தட்டி கீழே தள்ள பாக்குறேன். ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இருக்குதா உனக்கு? விறுவிறுப்பு சுறுசுறுப்பு என்னிடத்தில் இல்லையா? விறுவிறுப்போடு சுறுசுறுப்போடு வந்து விட்டால் இந்த வனத்தெல்லாம் எப்படி நான் பாத்துக்கணும் வரேன். சரி விடு ஐயா, சாப்பாடு கட்டு வந்துருவோம், சாப்பிடலாம். சாப்பாடு? ஆமாங்க. என்னடா சாப்பாடு? என்ன சாப்பாடு தெரியுமா? புலி வெள்ளை. ஆமாங்க. அட பாவி, நாட்டு மக்கள் அனைவரும் புளியோதரம் தாண்டா சொல்வார்கள். அம்மா மாத்திருக்குறாங்கடி. புலி வெள்ளை. ஐயா, என் பொண்டாட்டி அடக்கு ஒடுக்கமா செஞ்சு கட்டி குத்தாமிச்சுக்கிறா. உன்னுடைய மனைவி பின்ன எப்படி அடக்கு ஒடுக்கணும்? என் பொண்டாட்டிகள் தான் கத்துக்கணும். எப்படி? அவங்க எனக்கு அவ்வளவு அழுவாங்க. போறோம் அவ சூத்திர துணியா இருக்காது, தூக்கி மடிச்சு கட்டிக்குவா. அப்படியா? மரியாதைனா என் பொண்டாட்டி கிட்ட வந்து கத்துக்கணும், மரியாதை கொடுக்கணும். எங்க மரியாதை என் பொண்டாட்டி உன்னுடைய மனைவியிட பின்ன எப்படிடா? ஆட்டாடு முடிச்சு நான் வீட்டு உள்ள கால் எடுத்து வச்சுனோன்னா அப்ப கொடுப்பா பாரு எனக்கு மரியாதை. மரியாதை வாடா பொட்டா வண்டியா அம்மா மரியாதை எனக்கு. உன்னுடைய மனைவி ஆமாங்க உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கிறா. ஆமா, நீ நாடகம் ஆடிவிட்டு வீட்டு வாயிற்படியிலே கால வைக்கும் போதே உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே எப்படா வந்தாடே பொட்ட நான் கேக்குறான். என் பொண்டாட்டி கேகத்தோட விடுறா. கோய் சாணி அடிக்கிற தொடப்பத்தாலே ஒண்ணு அடிக்கிறா, அது விடுறா. யாரா? சரி சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாண்டா. கொஞ்சோண்டு அந்த சாதம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாடா அந்த சாதம். வேணாமா? வேணா பொண்ணா சாப்பிட்டு போறேன். தனம் தானே கெஞ்சி நிற்பாங்க பழுகுதா. இது என்னடா மூத்திர கவுல் அடிக்குதா? அது என்ன கவுல் அடிக்குது? கவுல் இது எங்க ஆயா பாவாட பழகுதுடா. பாவி ஐயோ நாத்தடா பாவி. சரியா, மோர் குடிக்கலாம் வா. மோரா? ஆமாங்க. மோர் என்றால் என் உடம்புக்கு ஆகாதடா. இம்மக்கு யாரை கூட எட்டி பாக்குறான் பாருமா. இது உங்க அப்பா காம்புல எல்லாம் வாங்கி கொடுக்கலையா உனக்கு? அட மூதை புற்றவன், அட தத்திர புற்றவன். நாங்க மோர் என்று சொல்ற, அதுல என்னடா கல்லு கல்லா இருக்குது தானா எட்டி பார்த்தேன். அடி பட்டி முண்டை, என் பொண்டாட்டி பண்ண மேல தாங்க இது. என்னடா? மோர்ல சால்ட் உப்பு போறேன்னா கல் உப்பு போட்டுக்கிறா. நான் களி கொடுக்குறேன். எங்க சுத்த பத்தமா கலக்கும். நானு நீ உன்னுடைய மனைவி சுத்த பத்தமே சொல்லிட்டியே. நான் அவ்வளவு பேரு சுத்த பார்த்தேன். அதை விட சுத்தமாக இருப்பாய். இப்ப ஊர் உள்ள வரேன்னா பச்சை தண்ணி வாங்கி குடிக்கிறேன்னு பாத்துக்கிறேன். எனக்கு சுத்தம் தான் எனக்கு பிடிக்கும். என் சுத்தத்தை பார்க்க பாரு பாரு. இப்போ நாட்டு மக்கள் அனைவரும் ஒரு மோரை கலக்க வேண்டும் என்றால் மத்து போட்டுதான கடைவார்கள். ஆமாங்க. நீ என்னடான
கைய விட்டு கலக்கிற வாயில வைக்கிற அது என்ன பின்னாடி வாழ வைக்கிற அது வேற ஒண்ணு இல்ல ஐயா ரோட்ல கழுவு கைய விட்டு கலக்கன வாயில வச்சு பார்த்து உப்பு உரைக்கவில்லை கல்லு உப்பு பின்னாடி நோண்டி போட்டு நோண்டி போடுற அளவுக்காடா பின்னாடி உப்பு வச்சுங்கிற கல்லு உப்பு கட்டி போட்டுக்குது நீ ஒண்ணு நோண்டி போடா உனக்கு வேணுமா வேணாம் போனா குடிச்சிட்டு போறேன் இது நான் மூத்திர கவுல் அடி அட பாவி இது யார் சொம்புடா இது அம்மா சொம்பு மாச்சு தூக்கின்னு வந்துக்கிற பழகுதுடா யாருடா எங்க ஆயா சுகர் டெஸ்ட் பண்ண மூத்திரம் போட்டு வச்சிருந்தா இது குழுவாடா தெரியாம ஒரே கவுல் இது மூத்திரம் பழகுதுடா அது எப்படி அந்த ரகத்தை அவளை கரெக்டா சொல்ற கொஞ்சம் கட்டியாகுது இது வெடிக்காத ஃபர்ஸ்ட் மூத்திரம் பழகுது கொஞ்சம் குடிக்கிறா எட்டு போடா நீ நான் குடிக்கிறா மூதை புட்டு ஏதோ ஒரு கேவி யூரின் போயிது அதை போட்டு எப்போ பார்த்தாலும் அதே நாடகம் ஒரு ஆயா இன்ட்ரோல் போட்டியாடா சொல்றேன் பாவி நன்றாக பாருடா ஒரு அழகான பெண் எவ்வளவு அழகாக ஆடி பாடிக்கொண்டே செல்கின்றார் அந்த பாடல் ஓசையே இவ்வளவு இனிமையாக இருக்குது என்றால் அந்த பெண்ணை எவ்வளவு அழகாக இருப்பான் அந்த பெண்ணை பிடிக்க வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் குறுக்கு சென்று நறுக்கின்னு பிடிக்கணும் அப்படியா தண்ணீர் எடுக்க வேண்டும் அல்லவா எப்படியோ தண்ணீர் எடுத்து விட்டோம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா போயிட்டு வரட்டேன் டாடா பாய் பாய் அண்ணா அந்த பெண்ணை போய் மடக்கி பிடிடானா எடப்போ அப்படி கட்டி பிடிச்சு என்னடா குச்சி ஓட்டணும் என்ன பண்றது எனக்கு ஒயர் அடிச்சு கட்டி புடிச்சேன் உனக்கு ஒயர் எட்டு வாரமா நீ என்ன பண்ண சொல்ற அந்த பெண்ணு உன் புறமாகத்தான் ஓடி வந்தான் சரி விடு அருவி போனால் போகட்டும் ஐயா அந்த பெண்ணிடம் சென்று அவள் எந்த நாட்டில் சேர்ந்தவள் அவளுடைய பெயர் என்ன சீக்கிரமா விசாரிச்சுக்கணும் சீக்கிரமா கேட்டு சீக்கிரமா சொல்றேன் வாரமாயிரு ஐயா யாரையா நீங்க நாமளா போட்டேன் அப்படி தெரியவே இல்லையே அப்படி சொல்லலாம் ஐயா என்னுடைய பெயரும் ஐயா நம்பாதீங்க கேட்டுக்கடா 9 யாரடா பையன் சொல்லிட்டு எங்க தெரிய வந்துக்கிறா அமெரிக்கால இருந்து வந்துக்கிறேன் நான் ஜப்பான்ல இருந்து வந்துக்கிறேன் ஜப்பான் மூஞ்சி மாதிரி நீமா தப்பாதண்ணா உனக்கு மேல எட்டி மூச்சு நாக்கு நீ எப்படித்தான் நீ
சமயம் பார்த்து மாறிடுறேன். எங்க அம்மா நான் தர்மத்துக்கா பேத்து போட்டாங்க. வரவங்க போறலாம் அச்சு சூத்துக்கு இல்லைன்னா சூத்தா கட்டி போட்டு கையில வாங்கல வச்சு ஒத்தனம் கொடுறா. எங்க வந்துக்கிறா யார கேக்குறேன் கோத்தானு வாயை உடச்சிடுவேன். தீனி முட்டை யார கேக்குறேன் கோத்தானு ஆம்பளுக்காரன் கோவம் வருது. ஆம்பளுக்காரன் கோவம் வருது. அதான் பாத்துக்கிறீங்க. அதே தாண்டா என்னுடைய பெயரும் சொல்லட்டா. என்னுடைய பெயர் தான் கலைச்செல்வி. உன்னுடைய பேர் கலைச்செல்வி? ஆமா. விஜயபுரி நாடுடா. விஜயபுரி நாடா? ஆமா. நாடு தாமா. பாவி பாத்துட்டே சாச்சிட்டியாடா. ஏன் மொத்த கேட்டு தானே மலை கழு பண்ணிங்களாமா? டென்ஷன் பண்றானா? ஆணிக்கால போட்டு சூத்து நட்டுன்னு ஓடியாராம் பாருமா. சொல்றீ கலைச்செல்விடா. கலைச்செல்வி? ஆமா. விஜயபுரி நாடு? ஆமா. கூட ஏண்டா அறிவு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான்டா. உனக்கு அண்ணங்கிற? ஆமா. முதல்ல சொல்ல. அவன் பேரும் கலைச்செல்வன். உன் அண்ணன் பேரு கலைச்செல்வன்? ஆமா. குள்ளமா இருப்பானா உயரமா இருப்பானா? மீடியமா இருப்பாருடா. மீடியமா இருப்பாரா? ஆமா. வேலாவாது. ஏண்டா தம்பி கோபாலு கோபாலு கோபால். அந்த பொண்ணு பேரை கேட்க சொன்னியா? நான் கேட்டுதான் இருக்கிறேன். அவளுக்கு ஒரு அண்ணன் உயரமாக்குறானவா போயிடலாம். அவனுடைய அண்ணன் உயரமாக இருந்தால் என்ன, குள்ளமாக இருந்தால் நமக்கென்னடா? அவன் ஆம்பளையாவா? அவன் ஆம்பளனா அப்ப நம்ம யாரா? நம்ம தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இதுவா? சரி விட. யார பார்த்து சொல்றேன்? வாயாங்க கலப்புறேன். நான் கலப்புறேன். தைல ஆரிச்சா இல்லையா? எதற்கு? அவனால நிக்க முடியல தாங்கறான். பூஜை அவ பேர் கேட்டுங்க. சொல்லுடா. எனக்கு தெரியும். நான் சொல்றேன். சொல்லுடா. கேட்னு வரேன்டா. எனக்கு தெரியாதா? மொத்த தெரியும் சும்மா தான் வந்தானே. ஓதான் போடி நான் அப்படி தான் பேசுவேன்னா. டேய் போடின்றா. வரங்கோதா. சரி உரி. அவ பேர் எனக்கு தெரியுங்க. என்னடா? அவ பேர் நான் ஃபர்ஸ்டே கேட்டேன். அப்படியே அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். மொதயாத்தி என் வாயில வரல. அவ பேர் என்ன தெரியுமா? சொல்லுடா. கேட்னு வரீரா? அம்மா பேர் மட்டும் சொல்லுங்க. ஏய் டோன்ட் டச் மீ. ஓகே தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆமா. ஏன்டா அறிவு? என் பெயர் தெரியாதா? சொல்லுமா. என்னுடைய பெயர் தான். உன்னுடைய பேர் தான்? என்னுடைய பெயர் தான். உன்னுடைய பேர் தான்? சரியா பஸ் போயா? சரியாதானா? ஆமாடா. சரி விடு. எதுமா? என்னடா? அவ பேர் கேட்டங்க நானு. கேட்டியா? டேய் இப்ப நான் அந்த பொண்ணு. நீ தான் அந்த பெண்ணு. நீ தான் நான். நான் தான் நீ. இப்போ வந்து என் பேரை நீ கேட்கணும். கேளு. என்ன உன் பேரு? என் பேரு என்னது? என் பேரு என்னடா அது? அவதான் பேர் சொல்றான். அப்படிப்பட்ட பேர்லாம் இருக்காது. நன்றாக விசாரிடா. பேர் சொல்லு. பேர் சொல்றியா? என்னுடைய பெயர் தான். என்னுடைய பெயர் தான். கொஞ்சம் விட்டா போதும். ஏறி தலைமுறை உட்காந்து இப்ப. ஆமாட்டா. இப்ப நடுங்க போது பாரு வேடிய. என்ன மறுபடியும் பேர காலம் மறுபடியும் என்ன ரெடி ஆகல இரு. வா வா வா. ஏய் மொத்த ரெடி ஆகல இருடா. யாரடா? இரு இரு பொண்ணு பேர கேட்டுக்கிறேன். வா வா வா. என்ன? ஏய் மொத்த ரெடி ஆகடா நானே. இரு இரு இப்போ இப்போ ரெடி ஆயிட்டியா? வா வா வா. என்ன உன் பேர்? என்னங்க
என் பேரு என் பேரு பேரு அதாங்க. ஏய் ஓ நான் ஏய் அப்படிப்பட்ட பேர்லாம் இருக்காதடே. ஓ நன்றாக விசாரிடா. பசுவாய் ஆயுரம் சீக்கிரம் சொல்லு. டேய் உன்னுடைய பேர் தான் கலை செல்விடா. அவ பார்த்தா கழுகுட்டி பள்ளி. டேய் அதானா கலை செல்வி. கலை செல்வி. அந்த பெண்ணுடைய பெயரோ கலை செல்வி. ஆமாங்க. அவள் எந்த நாட்டில் சேர்ந்தவள்? நாட்டை சேர்ந்தவள். விஜயபுரி நாடு. பானிபுரி நாடு. எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு வர நான் பானிபூரி சாப்பிட்டு நான் பானிபூரி சாப்பிட்டு வண்டியிலே உட்காந்து போங்கிறான். அந்த ஞாபகம் இப்பவும் வந்துகிட்டு தாங்க. விஜயபுரின்றதுக்கு அப்படி சொல்லிட்டு விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடு என்றால் நம்முடைய நாடு. ஆமா. இது வரையிலும் அந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஆமாங்க. இருந்தாலும் அவள் எந்த இனத்தில் சேர்ந்தவள்? இனத்தில் சேர்ந்தவள் ஏழ்மையான குடும்பம். ஐயா ஏழ்மையான குடும்பங்க. ஏழ்மையான குடும்பம். ஆமா. அதனாலதான் அந்த பெண்ணை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் அந்த பெண்ணிடம் சென்று சில வார்த்தைகளை நான் பேச வேண்டும். உனக்கு இங்க வேலை இல்ல போடா. தம்பி கிச்சன மூர்த்தியா மனசுல மன்மதன் நினைப்பா உனக்கு. அந்த பொண்ணு பேரை கேட்கறதுக்கு மட்டும் பின்னாடி கூட்டிட்டு திரிவா. ஆமா. பேரை கேட்ட உடனே உள்ள அனுப்புற என்ன ராஜா? நான் பேசும்போது நீ அங்க இருந்தனா உன்னை வாரி அடிச்சிடா. வாரி அடிக்குமா? ஆமாடா. நீ பேசாது எப்படி வாரி அடிக்குது நம்ம தம்பி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க சொல்ல ட்ரைனிங் மிஸ்க்கு லவ் லெட்டர் கொடுத்தோம் நானு. இப்ப பேச நான் பாத்துக்கிறேன். சரியா? என்ன உள்ள அனுப்பிட்டு என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போறேன். நான் தோல் உச்சி குத்துறேன். அப்ப போயிடுவா. அப்ப எனக்கு லீவ் விடுறேன். ஒரு வாரம் லீவ் உனக்கு. ஒரு வாரமா? ஒரு வாரம். ஐயா நீ ஒரு வாரத்துக்கு நீ எப்ப கூப்பிடுறியா அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். பட்டா வராத. சரி. வணக்கம் 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 வணக்கம். எனக்கு லீவ் விட்டுறிய சம்பளம் எப்படியா? ஒரு லீவுக்கு இல்லாமடா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. எது லீவுக்கு சம்பளம் தர மாட்டேன். நான் உங்கள்கிட்ட லீவ் கேட்டனா? இல்ல எனக்கு சம்பளம் இல்ல லீவ் எனக்கு வேணாப்பா. நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். யாரம்மா வாய்ஸ் பண்ணும்பா? உனக்கு சம்பளம் தான் வேணும். ஆமாங்க. தரேன்டா. சரியா? தரேன்டா. மகள கூட்டி கொடு. டேய் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறேன்டா. என்ன நடந்ததா இல்லையா? எங்கடா உன்ன வாய திறந்தே அந்த பெண்ணிடம் பேசுவே இல்ல. இன்னும்தான் வெடி வெடி பேசினாலும் வேலை போறது கிடையாது. ஏன்டா? காயில் போன மோட்டர் ஆயில் ஒயின்னு போடா. மூதை புடிச்சவன் பார்த்தா இருக்கு. டேய் போடா. சரி வரேன். வராதடா. சரி நான் யார் தெரியுமா? யாரையா நீங்க? லீவ் விட்டுற சம்பளம் கொடுத்துடுற. இந்த சூத்திர தட்டு எப்படியா? சூத்திர தட்டு சரக்கு சரக்கு. ஏய் என்ன பார்த்தா சரக்கு குடிக்கிற மாதிரிடா தெரியுது. தெய்வமே என்னடா நீ ஏன் சொல்ற? சரக்கு குடிக்கிற பழக்கம் உனக்கு கிடையாதா? எனக்கு கிடையாதுடா. வந்தவாசி பாய் பாட்டாலையா உன் சூத்து நாய் நாய்க்கு நடந்து. அவனுக்கு முன்னதான் ஏன் சூத்து நாய் நாக்குதா? கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடக்கும் ஸ்ரீ பரணி நாடக மன்றம். குடிக்கலாமா? இல்ல குடிக்க மாட்டேன். குடிக்கலாமா? குடிக்க கூடாதான். சரி நடிக்கிற ரைட்டு தான். நேத்து 200 ரூபாய் என்கிட்ட கடை வாங்கி பிளாக்ல வாங்கினேன். அது என்ன உள்ள போ கஷ்டமா போச்சு. ஐயா போயிடுவா. போ. உனக்கு சரக்கு தானே வேணும்? ஆமாங்க. தரம் போட. சரியா? தரம் போட. சரி விடு. வராதடா. வரக. நான் யார் தெரியுமா? யாரையே நீங்க? என் நாட்டு இளவரசன். என்னுடைய பெயரோ எழிலரசன். அப்படியா? ஆமா. சரி. இங்க எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக வந்தீங்க? நான் நகர்வலம் வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற நேரத்திலே ஒரு இனிமையான ஒரு பாடல் ஓசை கேட்டது. இந்த பாடலை யார் பாடுகிறார் என்று பின்தொடர்ந்தே வந்தேன். வந்து பார்த்தா நீங்களா இருக்கிறீங்க. அப்படியா? உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனமாகப்பட்டது.
என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டது என்று சொல்கின்றேன். என்ன வார்த்தை பேசுறீங்க? நல்ல வார்த்தை தான் பேசுறேன். ஐயா, நீங்கள் யார்? கோபுரம். நான் யார்? குப்பை மேடு. உனக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டவே எட்டாதுங்க. கலைச்செல்வி, என்ன உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேதகமே எனக்கு கிடையாது. அனைவருமே எனக்கு ஒற்றுமைதான். என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நானும் வந்த வையே பார்த்து போயிட்டே இருப்பேன். ஐயா, ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். இப்படி தாரமாக நினைக்கவே கூடாதுங்க. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் நான் நினைத்தேன். எனக்கென்று மனைவியா வருபவன் யாரு? உனக்கென்று பிறந்திருப்பாள். ஏன் அந்த பெண்ணு நீயாக இருக்க கூடாது? முடியாது. முடியாது. ஆமா, முடியாது. ஆமா. கலைச்செல்வி, என்ன பக்கத்திலே பஞ்சி காதல் பக்தனாக மாறுவே. என்ன மூச்சை வாங்க 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 லோ 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 லோனும் பின்னாடியே ஓடியாருன. கொஞ்சம் கூட உனக்கு மனம் இறங்கவில்லை. ஐயா, உங்களை பார்த்தேன்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்கவில்லைங்க. என்னை பார்த்தாலுமே உனக்கு பிடிக்கவில்லை. ஆமா ஆமா, உன் முகமே சரியில்லை. ஏய், உன் முகம் 3 மடிப்பா இருக்குது. வேற என் முகமே சரியில்லை. முகமாடி உனக்கு முக்கியம். ஆமா, மனிதனுடைய உள்ளம் தாண்டி முக்கியம். ஏய், என் முகம் 3 மடிப்பா இருக்குது. ஆமா, டேய், முகமாடி உனக்கு முக்கியம். கேட்டு பாருங்க. என்னை கட்டி அணைச்சு ஒரே ஒரு முத்தம் விடுறீங்க. காம இச்சைக்கு இணங்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஆமா, அந்த கால
கலங்கி வாடும் புள்ள கதி கலங்கி வாடும் புள்ளை நான் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறேன், நீ மிஞ்சிக் கொண்டே இருக்கிறாய். என்னை கட்டி அணைத்த அன்போடு ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாதுடா. முடியாது டாபா. ஆமாடா. என்ன அத்தங்க ட்ரெஸ் பண்ண ஓடி ஒளிந்தாலும் தேடி பிடிப்பேனே, ஓடி ஒளிந்தாலும் தேடி பிடிப்பேனே. முடியாது, முடியவே முடியாது ஐயா. முத்தம் கொடுக்க முடியாது. முடியாது. எப்போதே உன்னை என்ன செய்கிறேன்?